கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கும்படி கடந்து வந்திருக்கிற தேவ ஜனங்கள் யாவருக்கும் ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் கர்த்தருடைய பிரசன்னமும் அவரது கண்களும் நம்ம யாவர் மேலும் இந்த நாள் முழுவதும் நோக்கமாய் இருக்கும். அவருடைய பிரசன்னம் இந்த நாள் முழுவதும் நம்ம அழைத்து செல்லும் என்பதில் எனக்கு சந்தேகமே இல்லை. நாம் ஒரு வசனத்தை வாசித்து அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம். சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 121 சங்கீதத்தின் 2வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதம் 121 வசனம் 2. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நான் மறுபடியும் உங்களுக்கு வாசிக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆங்கிலத்திலே my help comes from the Lord who created heaven and earth அப்படி இருக்கு. அப்போ எனக்கு ஒரு உதவி, யாருமே உதவி இல்லாமல் உதவியற்ற சூழ்நிலையில் நான் இருக்கிறேன். அதாவது இந்த கடல் பிரயாணத்தை சொல்லுவாங்க, வாட்டர் எவ்ரிவேர் பட் தேர் இஸ் நோ கப் ஆஃப் வாட்டர் டு ட்ரிங்க் அப்படின்னா சுற்றி தண்ணி இருக்கும், ஆனால் குடிக்கிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி நம்மளுக்கு இருக்காது. அந்த மாதிரி நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் நமக்கு உதவிக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்களும் நானும் இருப்போம்னா, எல்லாம் இருக்குது ஆனால் என் தேவை நிறைவேறலை, எல்லாம் இருக்குது ஆனால் எனக்கு எது வேணுமோ அது கிடைக்கல, அப்படி ஒரு சூழ்நிலையை நம்ம இருப்போம்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் எனக்கு அந்த ஒத்தாசை அருளி செய்வார் என்று. அல்லேலூயா. இருதயத்தில் கை வச்சு எல்லாரும் சொல்லலாம், எனக்கு ஒத்தாசை உங்கள் சமூகத்திலேருந்து வரும் ஆண்டவரே. இந்த அழகான வசனத்தில் அதற்கு முந்தின வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், அப்புறம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆண்டவரை ஒத்தாசை தருகிற பர்வதமாக உருவகப்படுத்தியது போல் நமக்கு தமிழில் காணப்படும். ஆனால் இதனுடைய ஒரிஜினல் விளக்கம் எப்படின்னா, இது ஒரு கேள்வி வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக வானா என் கண்களை ஏறெடுப்பேன், இல்லை, அதை காட்டிலும் மேலான வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் எனக்கு தருவார் என்று. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு முழுவதுமாய் நம்பி இருந்தது இந்த பர்வதங்களை. ஆடுகளை மேய்க்க, அங்கே இருக்கிற ஒலிவ மரங்கள்லேருந்து எண்ணெயை பிழிஞ்சு அவங்களுடைய சமையலுக்கு எரிக்கிறதற்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்த, எல்லாவற்றிற்கும் மேய்ச்சலை நம்பி அந்த பர்வதங்களையே நம்பி அவர்கள் வாழ்க்கை இருக்குது. அந்த பர்வதத்தை பார்த்து சொல்கிறாங்க, உன்னையா நான் நம்புவேன், இல்லை இல்லை இல்லை. அப்போ எனக்கு வாழ்க்கையில் எது பெரிய ஆதாரமாக இருக்கோ, எது எனக்கு தூணாக இருக்குதோ, எதை நான் சார்ந்து கொண்டு இருக்கிறனோ, அதை காட்டிலும் மேலான ஒரு உன்னதமான ஒத்தாசை தருகிற பர்வதமாய் ஆண்டவர் இந்த நாளில் கடந்து வருவார். மோசே முட்செடியின் அற்புதத்தை பார்க்கும் போகும்போது அந்த வனாந்திரத்தில் கால் சுடுது, கையில் ஒரு கோல் இருக்கிறதே அந்த பாதரட்சியும் அந்த கோலும், அதை கூட நீ விட்டுட்டு வா, அற்புதத்தை சுதந்திரிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஸோ நாம் நம்புகிறதற்கான காரியங்கள் எல்லாம் நம்மளை விட்டு போனாலும், எனக்கு ஒத்தாசை தருகிற பர்வதம் என் ஆண்டவர் உங்க பட்சத்தில் என் பட்சத்திலும் இன்றைக்கு உசாவு துணையாய் இருப்பேன் என்று சொல்லுகிற தெய்வம் உலகத்தின் முடிவு பரியந்தம் கடைசி நாட்களோ வரைக்கும் உங்களோடு கூட நான் வருகிறேன் என்று சொல்லுகிற தெய்வத்தினுடைய கரங்களை பற்றி கொண்டு நமது வாழ்க்கையை நம்ம தொடருவோம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் பாரமான யாவற்றையும் உதறிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்களுக்கு ஆதரவாக இருக்கிற தேவனே, உம்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம்ப்பா. எங்களுக்கு ஒத்தாசை தருகிற பர்வதமாகிய உம்மை நோக்கி இந்த காலை வேளையில் நாங்கள் காத்திருக்கிறோம். வேலைக்காரருடைய கண்கள் எஜமான்களை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரிகளுடைய கண்கள் எஜமாட்டிகளுடைய கரத்தை நோக்கி இருக்குமா போல, எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டு இருக்கிறதுப்பா. தேவைகளுக்காக அல்லப்பா, எங்களுக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமா இருக்கிற தேவனிடத்துக்கு நாங்கள் வருகிறோம். எனக்கு உதவிக்கு யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லாமல் நான் தனித்து இருக்கிறேன், எனக்கு சாய்ந்து கொள்ள தோள்கள் இல்லை, எனக்கு தலை சாய்க்க கல் இல்லை, நான் நிற்கதியாக நிற்கிறேன்னு எந்த இருதயம் இந்த காலை வேளையில் அழுது கொண்டு இருக்குமோ, அந்த இருதயத்தை பார்த்து நீங்கள் சொல்லுங்க, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் நான் உனக்கு ஒத்தாசை அருளி செய்வேன்னு நீங்கள் இந்த காலை வேளையில் திருவுளம் பெற்ற வார்த்தைக்காக நன்றி ராஜா. நீங்கள் உரைத்த வார்த்தை தரையில் போவதில்லைப்பா, அது தான் அனுப்பப்பட்ட நோக்கத்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றும் என்று நாங்கள் பரிபூர்ணமாக விசுவாசிக்கிறோம்ப்பா. தனிமையில் யார் அழுது கொண்டு இருந்தாலும், உதவியற்ற சூழ்நிலையில் யார் அழுது கொண்டு இருந்தாலும், தனிமை உணர்வில் யார் தவித்து வாடிக்கொண்டு இருந்தாலும், இன்றைக்கு இந்த காலை வேளையில் வானத்து மன்னாவா
இந்த வார்த்தை அவங்க ஆத்ம பசியை தீர்க்கட்டும் என்று நான் நம்புகிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த மன்னாவை நீங்கள் அவங்க இருக்கிற இடங்களில் பொழிந்தழுங்க. அவங்க இருதயங்கள் காயம் கட்டப்படட்டும். கர்த்தர் நீர் உதவி செய்தீர் என்பதை கண்கூடாய் நாங்கள் காண உதவி செய்யுங்கப்பா. தூதர்களை அனுப்பி பணிவிட செய்யுங்கப்பா. ஒத்தாசை தருகிற பர்வதமாக நீர் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த வசனத்தின்படியே வரவேணுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் கூட நீங்கள் இருங்க. உம்மை நம்புகிறவர்களுக்கு நிறைவான பலன் உண்டு. அந்த பலன் பூமியில் வாழுகிற நாட்களில் எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நியமித்து தர வேணுமாய் ஜெபிக்கிறேன். தெய்வத்தின் திருக்கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.